இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்களேன். சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணுமே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. மிக சரியானது கூட. நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டி அப்படின்னா, நீதித்துறையை பொறுத்தளவில் இந்தியாவை பொறுத்தவரை 3 இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. முழுவதுமாக ஜுடிஷியரிங்கிறது தனிப்பட்டது. லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரே இடத்துல இருந்தால் கூட நீதித்துறையோட சுதந்திரம் என்பது தனியாக இருப்பதால் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் என்ன வர மாட்டாங்க, இதுக்குள்ளே வரவே மாட்டாங்க. மிக முக்கியமாக என்ன கேட்டால், நீதிபதிகள் குடியரசில் நியமிக்கப்படுறாங்க. ஆனால் ரெஃபரன்ஸ் பை யார் ரெஃபர் பண்ணுவாங்க கேட்டி அப்படின்னா, கொலிஜியம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ரெஃபர் பண்ணி தான் நியமிக்கப்படுறாங்க. அதுலேயுமே என்ன செய்யப்படுது, இந்த சுதந்திரமான நீதித்துறையோட பங்களிப்பு காணப்படுது. நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் என்ன கேட்டால் இந்தியாவோட தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுது. அப்போ என்ன கேட்டி அப்படின்னா, எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் என்ன செய்யக்கூடாது, அவங்களோட நீதி வழங்குவதிலையோ தீர்ப்புகள் வழங்குவதிலையோ ஒரு வெளித்தாக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா, அதுதான் என்ன கேட்டால் சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே கரெக்டானது தான். இது என்ன கேட்டால் இந்திய நீதித்துறை பற்றி புரிஞ்சு கொண்டா என்ன செய்யலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டினாக இருக்குது.